So good morning students. Today we are going to see the science term 3, that is unit 2, life of animals. So have you ever wondered why dogs drool on seeing food? Why Coco sings only during summer? Why baby birds open their mouth when the mother returns to the nest? Each animal has some unique behavior. Animal behavior includes the activities of an animal and its interaction with other organism. Example, blinking, eating, walking and flying. ஸோ நீங்கள் ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை பார்த்துக்கலாம், அந்த அனிமல் பிளானட்லலாம் வந்து மதர் வந்த உடனே, அதாவது தாய் குருவி வந்த உடனே அந்த குஞ்சுகள்லாம் என்ன செய்யும், அப்படியே வாயை பழக்கும் இல்லையா. ஸோ ஏதாவது ஃபுட் எடுத்துடும், அது தெரியும் நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிஹேவியர் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், குரூப் பிஹேவியர் இன் அனிமல்ஸ், அதாவது கூட்டம் கூட்டமாக வாழ்கிற மிருகங்கள். அனிமல் கெயின் அ லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் ஸ்ப்ரெட்டிங் டைம் டுகெதர் வித் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ். ஸோ கூட்டமாக இருக்கிறனால நிறைய நன்மைகள் அதற்கு கிடைக்குது. திஸ் இஸ் கால் குரூப் பிஹேவியர். அனிமல் லைக் டைகர், பீர், எஸ்டர்ஸா லிவ் இன் அ சாலிட்டரி அலோன். அதாவது நீங்கள் சிங்கம் பார்த்துக்கலாம், இல்லைன்னா புலிகள், இல்லைன்னா கரடி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வாழ்கிறது தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் சம் அனிமல் லிவ் இன் அ ஸ்மால் குரூப். எக்ஸாம்பிள், ப்ரைட் ஆஃப் அ ஃபியூ லயன்ஸ். சில சிங்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டமாக ஒரு ஆண் சிங்கம் இருக்கும், கூட ஒரு 4 பெண் சிங்கங்கள் இருக்கும், குட்டிகள் இருக்கும், இப்படி ஒரு சின்ன குரூப்பாக இருக்கும். சம் லிவ் இன் எல்லாம் லார்ஜ் ஹெட் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் வைல்டு பீஸ்ட். ஸோ நிறைய கூட்டமாக இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி 500 அந்த மாதிரிலாம் இருக்கும். சில மாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, காட்டு எருமைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக அப்படியே போகிற மாதிரிலாம் காய்ப்பாங்க. ஆஃப்ரிக்கன் காட்டு எருமைகள்லாம் இந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகேயா. குரூப் பிஹேவியர் இஸ் ஆல்சோ கால் சோசியல் பிஹேவியர். சமூக இதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. மெம்பர்ஸ் ஆஃப் குரூப் ஒர்க் டுகெதர் டு ஃபைண்ட் ஃபுட், டிஃபெண்ட் தம்செல்ஃப் அண்ட் லுக் ஆஃப்டர் த யங் ஒன்ஸ். ஸோ இந்த குரூப்பாக இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு உணவு கிடைக்கிது. ரெண்டாவது, இப்போ மாடுகள் குரூப்பாக இருக்கிறனால சிங்கங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிடும் ஈஸியாக. ஒரு மாடு, தாய் மாடு வந்து குட்டியை விட்டுட்டா கூட மற்ற மாடுகள் வந்து அந்த குட்டியை காப்பாற்றுறதுக்கு, அந்த சிங்கங்கள் கூட போராடுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து இந்த குரூப் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஆல் ஃபிஷ் இஸ் அ ஸ்கூல். அதாவது ஃபிஷ்ஷுடைய குரூப் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்படி சொல்லுவாங்க. மூவ் டுகெதர் ஃபாலோயிங் த லீடர் இன் த ஃப்ரண்ட். முன்னாடி போகிற அந்த மீன்களுக்கெல்லாம் ராஜா மாதிரி இருப்பாங்க ஒரு மீன், அது பின்னாடி எல்லா கூட்டமாக அப்படியே போகும். ஸ்டேயிங் இன் அ குரூப் ஹெல்ப்ஸ் தம் ஸ்மால் ஃபிஷ் அப்பியர் பிக். ஸோ ஒரு சின்ன மீன்கள் கூட்டமாக போகும்போது மற்ற மீன்களுக்கு பார்க்கும்போது ஏதோ பெரிய கூட்டம் வருது அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுவாங்க இல்லையா. த மெயின் பர்பஸ் ஆஃப் குரூப் பிஹேவியர் இஸ் டு ஹெல்ப் அனிமல் சர்வைவ் இன் நேச்சர். குரூப் பிஹேவியர் இன் பீஸ், அதாவது தேனியுடைய குரூப் பிஹேவியர். when insects like together they often follow a hierarchy. For example, bees have one queen in every hive. There are a few male bees called drones. ஆண், அதாவது பெண், இது வந்து குவீன் அப்படி சொல்லுவாங்க, ராணி தேனி அப்படி சொல்லுவாங்க. மிச்சம் ஆண் தேனிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபீமேல் பீஸ் விச் ஆர் த ஒர்க்கர் பீ. நிறைய பெண் பீஸ் இருக்கும், அதாவது பெண் பீ இருக்கும், அவங்களுக்கு பேர் வேலை செய்கிற அந்த தேனி அப்படி சொல்லலாம். ஓகே, வேலை தேனி அப்படி சொல்லுவாங்க. நெஸ்டிங் பிஹேவியர் இன் பேர்ட்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். அதாவது கூடு கட்டி வாழக்கூடிய பறவைகள் இல்லையா, அவங்களுக்குலாம் டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கும். தே லிவ் இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ், ஈட் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் அண்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். நீங்கள் குருவி பார்க்கலாம், காக்கா, புறா பார்க்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குணநலங்கள் இருக்கும். இப்போது வந்து காக்கா பார்த்திங்கன்னா இறைச்சியும் சாப்பிடும், இதுவும் ரைஸ், தானியங்கள், சாப்பாடு சாப்பிடும். ஆனால் புறா பார்த்திங்கன்னா அப்படி சாப்பிடாது. குருவி அப்படி எல்லாத்தையும் சாப்பிடாது. அது பர்டிகுலரான சீட்ஸ் வகைகள் தான் என்ன செய்யும், சாப்பிடும். சம் பேர்ட்ஸ் பெர்மனன்ட்லி லிவ் இன் அ குரூப் வைல் அதர் கம் டுகெதர் ஒன்லி டூரிங் த ப்ரீடிங் சீசன். இப்போ சில பறவைகள் பார்த்திங்கன்னா மொத்தமாக சில நாட்டில் இருந்துலாம் வேறு நாட்டுகளுக்கு போகும். இப்போ இந்தியாவுக்குலாம் வேறு ஆஸ்திரேலியாவிலேருந்து, ஆஃப்ரிக்காவிலேருந்துலாம் வரும் சில பறவைகள் வந்து தன்னுடைய இனப்பெருக்கம், குட்டி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு மறுபடியும் அது என்ன செய்யும், இங்கேருந்து கிளம்பி போகும். பேர்ட்ஸ் ஆல்சோ லிவ் இன் அ குரூப் அண்ட் ஈச் பேர்ட்ஸ் குரூப் ஹேவ் டிஃப்ரெண்ட் நேம். ஓகே. எக்ஸாம்பிள், பேரட்ஸ், கிரேன்ஸ், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ்.
Not all the bird species build nest. எல்லா பறவைகளும் என்ன செய்ய கூடு கட்டாது. Some of them lay their eggs on the ground or in the gap between rocks. சிலது பாறைக்கு இடைக்குள்ளேயோ அந்த இதுலேயோ என்ன செய்யும் கூடு கட்டும். Most of the birds built their own nest carefully like an engineer. சிலது பார்த்தீங்களா அவ்வளோக்குள்ள ஒரு இன்ஜினியர் மாதிரி என்ன செய்யும் அழகாக கூடு கட்டும். They built a nest for their young ones. Some use leaves, some use twigs, some built with thorns, then pad in it with soft material. So students, this is the example. It is built in the rock. இல்லையா கல்லுக்கு இடையில என்ன செஞ்சிருக்கு முட்டைட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பாறைக்கு இடையில என்ன பண்ணியிருக்குதுன்னா பாறைகளில் போய் கூடு கட்டி முட்டைட்டு ஒரு வகையான பறவைகள். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்கிடெக்சர் பண்ணுது, எவ்வளோ அழகாக வருங்க வீடு கட்டுது பாருங்க. ஓகே, ஸோ இது ஒரு வகையான குருவிகள், மரத்தில் தொங்குற குருவி அடிச்சு சொல்லுவாங்க இல்லையா. Group behavior in elephant. Elephant group is called herd or parade. For each group there is a female head which leads the group towards the availability of food, water and safety. அதாவது யானைகளில் வந்து பெண் யானை தான் வந்து என்ன பண்ணுவோம்னா லீட் பண்ணும். அவங்க தான் லீடராக இருப்பாங்க. எங்கே உணவு கிடைக்குது, எங்கே தண்ணி கிடைக்குது, எங்கே பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு. லீடர் ஃபைட்ஸ் ஃபார் தியர் குரூப். ஓகே, அவங்க லீடர்ஸ் வந்து குரூப்புக்காக என்ன பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க. ஆல் அனிமல்ஸ் இன் அ குரூப் ஒபே த கமாண்ட் ஆஃப் தியர் லீடர். ஓல்டர் அனிமல் டீச்சர்ஸ் மேனர்ஸ் அண்ட் லைஃப் ஸ்கில் டு யங் ஒன்ஸ். எல்லாமே அதான் பெரிய நம்ம மனிதர்கள் மாதிரி தான். பெரியவங்க நினச்சிவாங்க சின்ன பிள்ளைகளுக்கு, அதாவது குட்டி அனிமல்களுக்கு நினச்சிவாங்க அவங்க தான் டீச் பண்ணுவாங்க. ஓகே, இதான் பார்த்தீங்களா யானையுடைய குரூப். பார்த்தீங்களா குட்டி யானை, பெரிய யானை எல்லாம் இருக்கும். ஓகே, அனிமல் குரூப் அண்ட் தியர் நேம்ஸ். லயன் அப்படின்னா ப்ரைடு அப்படி சொல்லி, உல்ஃப் அப்படின்னா பேக், ஃபிஷ் ஸ்கூல் அப்படி சொல்கிறாங்க, ஷீப் ஃப்ளோக், ஆண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எறும்புகளுக்கு மேலே காலனி அப்படி சொல்லுவாங்க, அவுல் அதாவது ஆந்தைனா பார்லிமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜ். என்னெல்லாம் ஃபுட், தே ஹேவ் ஃபுட், டேக்கிங் கேர் ஆஃப் யங் ஒன்ஸ், ப்ரொடெக்டிங் ஃப்ரம் த ப்ரொடெக்டர்ஸ், டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ், எனர்ஜி கன்சர்வேஷன். ஸோ தீஸ் ஆர் த திங் தே கெட் த அட்வான்டேஜஸ். ஓகே, adaptation in animals. Adaptation is the most essential factor of all living beings. The changes in an animal behavior to adjust with the habitat is called adaptation. ஸோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்னா வாழ கற்றுக்கிருப்பாங்க. ஓகே, அதுக்கு பேர் தான் அடாப்டேஷன் அப்படி சொல்கிறது. ஓகே, தண்ணினா தண்ணியில் வாழ்கிற மாதிரி சில மிருகங்கள், தண்ணியிலையும் நிலத்துலையும் வாழ்கிற மாதிரி. உதாரணத்துக்கு எனது தண்ணியிலையும் நிலத்துலையும் வாழும் தவளை இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மீன் வந்து தரையில் வாழாது, தண்ணியில் மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி இஃப் அன் ஆர்கனிசம் ஃபெயில்ஸ் டு அடாப்ட் டு த பர்டிகுலர் என்விரான்மெண்ட், இட்ஸ் சர்வைவல் இஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லையா. ஆல் அனிமல்ஸ் ஹேவ் ஸ்பெஷல் பாடி பார்ட்ஸ் டு லிவ் இன் அ பர்டிகுலர் பிளேஸ் அட் அ பர்டிகுலர் டைம். எக்ஸாம்பிள், ஜிராஃபி ஹேவ் அ டெவலப்ட் வெரி லாங் நெக் பிகாஸ் ஆஃப் தியர் என்விரான்மெண்ட் டிமாண்ட் இல்லையா. உயரமான மரத்துலேருந்து இது பண்ணுறதுக்காக ஜிராஃபிக்கு என்ன பண்ணியிருக்கோம் நீளமான கழுத்து இருக்கும். டைகர் அண்ட் ஜீப்ராஸ் ஹேவ் லைன்ஸ் ஸோ தே கேன் ஹைட் தெம்செல்ஸ் இல்லையா. புலியும் சரி இல்லைன்னா வரி குதிரையும் சரி என்ன பண்ணும், தங்களை பாதுகாத்து ஒளிச்சிருந்து என்னது மிருகங்களை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும், அது வரிகள் செடிகள் மாதிரியே இருக்கும். ஓகே, கேமல்ஸ் ஹேவ் அ ப்ராட் ஃபீட் டு வாக் இன் அ டெசர்ட். ஒட்டகத்துக்கு பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப அகலமாக இருக்கும், அதனால அது ஈஸியான செய்யும் அந்த டெசர்ட்டில் நடக்கும். ஓகே, ஃபிஷ் ஹேவ் கில்ஸ் டு பிரீத் இன் அ வாட்டர் அண்ட் ஃபின்ஸ் டு ஸ்விம். மீன்களுக்கு என்ன இருக்கும், அந்த விங்ஸ் இருக்கும். ஓகே, கில்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, எலிஃபென்ட் ஹேவ் அ லாங் அண்ட் லார்ஜ் ட்ரங்க் டு கெட் தியர் ஃபுட் இன் த ஃபாரஸ்ட். யானைக்கு பெரிய தும்பிக்கை இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து மரத்தை பிடுங்கி அந்த சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். Structural adaptation. Changes in physical features of animals are called structural adaptation. Physical featuresக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணி தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதோடைய உடல் அமைப்பு அதே மாதிரி இருக்கும். இப்போ யானைக்கு சொன்னோம் இல்லையா, போலார் பியர்ஸ் லிவ் இன் கோல்டு கிளைமேட். ஸோ போலார் பியர் பார்த்தீங்கன்னா அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி அதோடைய உடம்பு வந்து என்ன பண்ணியிருக்கும், நல்ல அடர்த்தியான ரோமங்கள் இருக்கும், முடிகள் ஜாஸ்தியாக இருக்கும் போலார் பியருக்கு. ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். Changes in function of animal body called physiological adaptation. Dog shivers to generate more heat when it is cold. டாக் பார்த்தீங்கன்னா அப்படி ஷிவரிங் ஆகுது அப்படின்னா அது ஹீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம், இட் வில் ஷிவரிங். பிஹேவியர் அடாப்டேஷன். சேஞ்சஸ் இன் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் பிஹேவியர் அடாப்டேஷன். பேர்ட்ஸ் மைக்ரேட் டு அவாய்ட் அட்வர்ஸ் கண்டிஷன். ஸோ அதான் சொல்ல சில பறவைகள் என்ன பண்ணலாம், நாடு விட்டு நாடு கிளம்பி வந்து தன்னுடைய இனப்பெருக்கம் பண்ணும். ஓகே, நிறைய இடங்கள் இருக்குது, அந்த இடங்களுக்கெல்லாம் போகும், பறவைகள் சரணாலயம் அந்த மாதிரிலாம்.
Structure of insects. Insects have three main body regions. They are head, throat and abdomen. All parts of the insects are inside a exoskeletons. Head. The main visible parts of the head are the large common eyes, the antenna and the mouth parts. Thorax. The thorax is the middle region of the body. It bears 3 pairs of legs and 2 pairs of wings. Abdomen. The abdomen is the large part of the insect body, and abdomen of most of the insects have clear segmentation. Insects have different in structure like wings, legs, antenna and mouth parts. Their legs are modified for walking, jumping and digging or swimming. Okay. There are some insects which cannot fold their wings. Example, dragonfly. Dragonfly வந்து தன்னுடைய சிறகை என்ன பண்ணான்னா மடக்க முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். ஓகே. Silverfish. Special sense in ants and bats. Ants have sense of sight, smell, taste and touch. ஸோ எறும்புகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைட்டு, ஸ்மெல் இதெல்லாம் வந்து அப்போ தான் அந்த சீனியை தேடி அது அந்த எறும்பு என்ன செய்யும், வர்றது காரணம் அதான். அண்ட் ஹேவ் ஆர்கன்ஸ் ஃபார் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் இன் தியர் ஆண்டலா மாதிரி சின்னதாக இருக்கும், அதில் தான் ஸ்மெல்குள்ளே அந்த டேஸ்ட் அது கண்டுபிடிச்சி வரும். தே ஃபீல்ஸ் த வைப்ரேஷன் இன் த கிரவுண்ட் த்ரூ தியர் ஃபீட். நம்ம நடக்கும்போது அந்த வைப்ரேஷன் வச்சு அதை என்ன செஞ்சிடும், கண்டுபிடிச்சிக்குவோம். ஆண்ட்ஸ் ஹேவ் குட் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். பேட்ஸ் ஹேவ் குட் சென்ஸ் ஆஃப் ஹியரிங். அதாவது வவ்வால் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்து எல்லாருக்கும் காது நல்லா கேட்கும். தே யூஸ் சவுண்ட் நேவிகேஷன். தே ப்ரொடியூஸ் அல்ட்ராசானிக் சவுண்ட் விச் ஹெல்ப்ஸ் த பேட் டு ஃபைண்ட் த வே டு லைட். லைட்டில் வந்து அல்ட்ரா வேவ் சவுண்டை என்ன பண்ணோம், ஹிட் பண்ணோம். அது ரிட்டர்ன் ஆறதை வச்சு என்ன பண்ணிக்கணும், இங்கே பொருள் இருக்குது, அதனால் அது லைட்டில் கூட ஈஸியாக செய்து பறக்குது. திஸ் இஸ் கால் எக்கோலோகேஷன். திஸ் இஸ் த பேட். ஓகே. வேம்பயர் அப்படி சொல்லுவாங்க. Animal activity at night. Some animals sleep in daytime and are very active at night. சிலது பகல்ல நல்லா தூங்கும், நைட் என்ன செய்யும், முழிச்சிருக்கும். உதாரணத்துக்கு பூனை. ஓகே. Not only small animal but also birds are active at night. Such animals are called nocturnal animals. They are owl. ஆந்த பார்த்தீங்கன்னா நைட்டு தான் முழிச்சிருக்கும். ஓகே. So these are the cat, mouse, firefly, bat, owl, moth. These are the night bats. Parental care. Kangaroo. Kangaroo is the best known for parental care. The effort taken by the adult to take care of their young ones is called parental care. இல்லையா? ஸோ பெரியவங்க எப்படி வந்து சின்ன பிள்ளைகளை பார்த்துக்கிடுறாங்க அப்படிங்கிறது தான். ஓகே. தாய் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ கங்காரு வந்து ரொம்ப ஆப்டான எக்ஸாம்பிள். ஃபீமேல் கங்காரு கேரிஸ் இஸ் பேபி இன் இட்ஸ் pouch. The pouch provides a safe place for young ones to stay until they grow large enough to survive outside their own. So பெருசாகி வெளியே வர்ற வரைக்கும் அது என்ன செய்யும், அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கும். ஓகே. Cow gives milk and protect their calf from the enemies. Mother and calf communicate each other through a sound. Calves respond to calls from their own mother by calling back. So மாடு என்ன செய்யும், இந்த கண்ணுக்குட்டியை கூட என்ன செய்யும், எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், சவுண்டை வச்சு தான். இது கத்தலோடனே அதுவும் அதுக்கேற்ற மாதிரி கத்தி என்ன செய்யும், கம்யூனிகேட் பண்ணிக்கணும். ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் ப்ரொமோட் த சப்போர்ட் த ஃபிசிக்கல், எமோஷனல், சோசியல் அண்ட் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் தியர் சைல்டு. ஸோ அடுத்தாப்புல மனுஷங்க தான். ஸோ மனுஷங்க தான் ரொம்ப டேலண்டடாக என்ன செய்யுங்க, சின்ன பிள்ளைலாம் பார்த்துக்கிடுறாங்க அப்படி சொல்கிறாங்க. த ஹியூமன் இன்ஃபெக்ட் ஆர் பேபி இஸ் கம்ப்ளீட்லி ஹெல்ப்லெஸ் அட் த பர்த். சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, ஒரு வயசு வரைக்குமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா. மதர் டேக்ஸ் குட் கேர் ஆஃப் த பேபி பை ஃபீடிங், ஹெல்பிங் டு ஸ்லீப், மேக்கிங் கம்ஃபர்ட் வித் த க்ளோத்ஸ். ட்ரெஸ் உடுக்கிறதுலேருந்து பால் குடிக்கிறது இல்லையா, தூங்குறது எல்லாத்துக்கும் அம்மா தான் என்ன பண்ணிக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் மை வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.